ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷட்டவுனு. ஸோ இன்றைக்கி நம்மளோட கடை லீவுங்க. வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எங்கேங்க லேடிஸ்க்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது. கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது. சரி முடிச்சு வச்சிடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு அதுக்கு தேவையானதெல்லாம் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க. 2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு இது ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன், எப்படி காய்ச்சணும், எல்லா பக்கமும் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ரேஷன் கோதுமை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கோதுமை புட்டு சூப்பராக வருங்க. அதுக்காக வேக வச்சு காய போட்டாச்சு. அதையும் அப்படியே இந்த பக்கம் கோதுமை மாவுக்காகவும் ராகி மாவுக்காகவும் 2ஐயும் கழுவி காய வச்சாச்சு. உளுந்தங்கஞ்சியும் நாளைக்கு ரெடி பண்ணணும். சரி இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குதுன்னு உளுந்தும் கழுவி காய வச்சாச்சு. இது எல்லாமே நல்லா காய வச்சுட்டு அடுத்து இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு தாங்க இட்லி பொடி ரெடி பண்ணுறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரசப்பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்துட்ருக்கேங்க. இதுவும் வறுத்து எல்லாமே ஆறட்டும். ஈவினிங் கரண்ட் வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு மறுபடியும் அதை ஆற வச்சு அதுக்கு தேவையான பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. கோதுமையும் காய வச்ச கோதுமையும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதையும் சலிச்சிட்டு அதையும் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.